டீப் ஸ்லீப்னா இன்னொன்று புரிஞ்சுக்கணும். கனவுகள் வந்துச்சு அப்படின்னா அது டீப் ஸ்லீப் கிடையாது. கனவுகள் வந்தால் அது டீப் ஸ்லீப் கிடையாது. கனவுகள் வராமல் இருந்துச்சுன்னா அது டீப் ஸ்லீப். உட்காந்து தூங்கியிருக்கீங்க இல்லைங்க மேடம். இப்போ நான் பேசும்போது இங்கே சில பேர்த்து தூக்கம் வந்துருச்சுங்க, நான் கவனிச்சேங்க மேடம். ஸோ இப்போ ஒரு வேளை பஸ்ஸில் காரில் நீங்கள் உட்காந்து தூங்குறீங்க. இது வரைக்கும் பஸ்ஸில் காரில் உட்காந்துட்டு தூங்கி யாராவது கனவு கண்டவங்க யாராவது இருக்காங்களா? உட்காந்துக்கிட்டு தூங்கினா கனவு வராதுங்க, நீங்கள் டீப் ஸ்லீப். உட்காந்துக்கிட்டு தூங்குறவங்கள சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க மேடம், மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஞானி. சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உட்காந்துக்கிட்டு தூங்குறவங்களுக்கு புத்தி மனசும் தெளிவாக இருக்கும், குழப்பமே அவங்களுக்கு இருக்காது. முடிவை டான் எடுப்பாங்க, சீக்கிரமாக எடுப்பாங்க. உட்காந்துக்கிட்டு தூங்குனா அதுக்கு பேர் தியானம். சீரியஸாங்க பாருங்க. இப்போ நான் இன்னொன்று 2 மணி நேரம் ஆகுது படுத்தா தூக்கம் வர்றதுக்கு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது புத்தி மனசு ஒழுங்காகிறதுக்கு நான் சொன்னேன். ஆனால் இது சீக்கிரமாக வர்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. உங்கள் பெட்டில் போய் நீங்கள் இங்கே தான் படுத்து தூங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த இடத்துலையே நீங்கள் செவுத்தில் சாஞ்சு கூட உட்காந்துக்குங்க, உட்காந்துக்கிட்டு தூங்குங்க. இப்போ உங்கள் உடம்பு புத்தி மனசு ஒழுங்காகிறது. படுத்திங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா சில பேர்த்துக்கு 1/2 மணி நேரத்துல இது ஆயிரும். அதிகபட்சம் 3/4 மணி நேரம் தாங்க. 3/4 மணி நேரத்துக்குள்ள உங்கள் மனசும் புத்தி ஒழுங்காக ஆயிடுச்சுங்கிறதுக்கான அடையாளம் சொல்லட்டுமாங்க மேடம்? பாருங்க, உட்காந்துட்டு இருப்பீங்க 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் இப்படி வந்து ஒரு 3 ஜர்க்கு வரும், அப்படியே படுத்துருங்க. அவ்வளோதான், படுத்தோடனே தூங்கிடுங்க. புத்தி மனசும் சீக்கிரமாக ஒழுங்காகிடும். இது வந்துட்டு உட்காந்துக்கிட்டு தூங்குறதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, தியானம்னு பேருங்க. 1 நிமிட தியானம் 1 மணி நேர தூக்கத்திற்கு சமம். சுவாமி விவேகானந்தர் சொன்னதுங்க. நீங்கள் 1 நிமிஷம் தூங்குனீங்கன்னா உங்கள் உடம்புக்கு மனசுக்கு எவ்வளவு புத்துணர்ச்சி கிடைக்குதோ 1 நிமிடம் அந்த தியான நிலையில் இருந்தீங்கன்னா அது கிடைச்சிருமாமா. இல்லை ஞாபகம் வச்சுங்க, 7 மணி நேரம் படுக்கணும் ஓய்வு எடுக்கணும் இதெல்லாம் சொன்னலைங்க. இது தினசரி தியானம் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பொருந்தாதுங்க. ஞானிகளுக்கெல்லாம் அதில் பொருந்தாதுங்க. ஏன்னா அவங்க பல நேரம் தியானத்திலே இருக்கிறாங்க. இயேசுநாதர்லாம் வந்து ஞானம் பெற்றதற்கு பிறகு தூங்குனதே இல்லையாமா. அவங்களாம் தூக்கமே வராதுங்க. ஏன்னா எனி டைம் 24 hours அவேர்னஸ்லேயே இருப்பாங்க, அவங்க விழிப்புணர்வுலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு தூக்கமே தேவையில்லை. தூங்காமல் ஒரு நிலையை நம்ம யோக மார்க்கத்தை கரெக்டாக பின்பற்றும் போது தூக்கத்தை நம்ம வெல்ல முடியும். அந்த மாதிரி இது அவங்களுக்கெல்லாம் பொருந்தாது. நமக்கு இது இப்போ நான்